தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னடா ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்லனா நீ ட்ரீட் குடுக்கறதுக்கு வர சொன்ன இவன் கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்றானா? டே ரகு, நீங்க ரெண்டு பேரும் தானடா காலையில ட்ரீட் வேணும்னு கேட்டீங்க. பாவம் தம்பிங்க கேட்டுட்டானுங்களே, வாங்கிட்டு போய் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கடைக்கடையா ஏறி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தா. இப்ப என்னன்னா இப்படி சந்தேகப்படுற? இவரு நிக்கிற தோரணையும் கையில இருக்க பார்சலையும் பார்த்தா உண்மையாவே வாங்கிட்டு வந்திருப்பாரோ மனுஷன். இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, எப்பவும் நடக்காதது இன்னைக்கு நடந்துருமோ? என்னடா ட்ரீட்டை கேட்டீங்கன்னு வாங்கிட்டு வந்தா உட்காரலாம், வாங்கடா உட்காந்து சீக்கிரமா மடமடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணும்ல, டைம் ஆகுது பாருங்க, உட்காருங்க உட்காருங்க. அண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாண்ணா? அப்போ நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்களா என்ன? ஆமாடா சித்து, நான் தான் இவ்வளோ நாளா உங்க கூட இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ நீங்க ட்ரீட் கேட்டு கொடுக்கலனா என் மனசாட்சியே ஒத்துக்காதுடா. அதான் எனக்கும் சேர்ந்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி உட்காருங்க உட்காருங்க. சூப்பர்ண்ணா நீங்க. அண்ணா சீக்கிரம்ண்ணா சீக்கிரம், டைம் ஆகுது பாருங்க. யாராச்சும் மேல வர்றதுக்குள்ள நாம முடிக்கணும்ல, யாராச்சும் பார்த்தா நல்லாவா இருக்கும்ண்ணா. சீக்கிரம்ண்ணா எடுங்க எடுங்க. டேய் சொன்னா கேளு, இப்பவுமே எனக்கு உங்க அண்ணாவை நம்ப முடியலடா, சந்தேகமா தான் இருக்கு. அவர் அந்த மாதிரி மனுஷன் இல்லடா. டேய் பைத்தியக்காரா, நீ வேணா நம்பாதடா, ஆனா நான் எங்க அண்ணாவை நம்புறேன். இதுவரை என்னைக்காச்சும் எங்க அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரா சொல்லு? இல்லையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்ட உடனே மேல வந்து குடுக்கறேன்னு வந்திருக்காரா. இப்ப போய் எப்படா சந்தேகப்பட சொல்ற? அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இருக்க போகுது. சீக்கிரம் வெயிட் பண்ணலாம். ஒரு வேலை இருக்குமோ? என்னடா நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சரிண்ணா, பார்சல்லாம் எடுத்து வைங்க வெளியே. சரிடா. டேய் பாத்தியா, நான் தான் சொன்னல, நம்புனியா? பாருடா எங்க அண்ணா கிளாஸ் எடுத்து வெளியே வச்சிருக்காரு. அப்பனா என்னடா அர்த்தமா இருக்கும்? இன்னமா உனக்கு புரியல? இல்லடா, இருந்தாலும் கிட்ட போய் கேக்குறேன் பாரு, என்ன சொல்லணும். போடா, என் அண்ணா நான் ஆசைப்பட்டதான் கொண்டு வந்திருப்பாரு. போ. சித்து, ரகு, இந்தாங்கடா சாப்பிடுங்க. அண்ணா என்னண்ணா அது? ஏய் பார்த்தா உனக்கு தெரியல, இங்க பாரு, நீ பர்த்டே அன்னைக்கு ட்ரீட் கேட்டிருக்கடா. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தானே உனக்கு வாங்கி கொடுக்கணும். அதனால தான்டா கடைக்கடையா தேடி தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த சாலட்ல புரோட்டீனு விட்டமின் எல்லாமே இருக்காண்டா. அதான் ஸ்பெஷலா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது புரோட்டீனு விட்டமினா? சரி சரி, இதெல்லாம் புரோட்டீனு விட்டமின். சரி சரி அண்ணா, அந்த பாட்டில் இருக்கிறது என்னது? ச்சே, இன்னும் சின்ன பையனாவே இருக்க பத்தியா, இது கூட உனக்கு தெரியலையா? போமோகிரானட் ஜூஸ். ஆ என்னண்ணா இதெல்லாம்? என்னடா நீங்க தானடா ஆசைப்பட்டு ட்ரீட் வேணும்னு கேட்டீங்க. அதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஹெல்த்தி ஃபுட்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க தம்பிங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதுக்காக தான் அந்த ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, கிவி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்க ஃப்ரூட் சாலடா வாங்கிட்டு வந்தேன்டா. இது பத்தியா, இது ஒரு விதமா இருக்கும், அது ஒரு விதமா இருக்கும். அதுவும் புரோட்டீன் ரொம்ப அவசியம்டா உடம்புக்கு. அதனாலதான் எக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எப்பவும் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அதான்டா இதுலதான் விட்டமின் சி நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களுக்காக ப்ரோமோகிரானட் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இது, நான் எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இங்க. டேய் எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நான் தான் அப்பவே சொன்னல, இவரு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாருன்னு. எங்க நீ கேட்ட? ரொம்ப நம்பி இப்படி ஏமாந்து போய் உக்காந்துருக்கியே. இன்னைக்கு நமக்கு வாச்சது இதுதான், வேற வழியே இல்ல. இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன்னா எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சாலும் உன் அண்ணா உட்கார வச்சு ஊட்டியே விட்டுருவாரு. அதனால நல்ல பிள்ளையா முகத்தை மாட்டிக்கிட்டு நீயாவே சாப்பிட்டுரு.
சரியா? பார்த்தல்ல? ரம்மு வேணும் உனக்கு. பாரு உங்க அண்ணா போமோகிரானட் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என் தம்பி அழகா இருக்கணும், அழகுக்கு அழகு சேர்க்கணுமா, அதனால உன் அழகுக்கு போமோகிரானட் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணு. என்னடா ஏதோ பேசிட்டே இருக்கீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல, சாப்பிடுங்க. இப்ப என்ன மாமா, உங்களுக்கு நாங்க இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணணும் அவ்வளவுதானே மாமா? சாப்பிட்றலாம் சாப்பிட்றலாம். சரிடா, ஃபுட்டை எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால எதையுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்ருங்க. ஓ, மிச்சம் வைக்க கூடாது அவ்வளவுதானே மாமா? சரி மாமா. நீங்க? நானும் தாண்டா இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. ஓ, சரி சரி. என்ன லக்ஷ்மி, இன்னும் கிச்சன்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? டைம் என்ன ஆகுது? போய் தூங்கு போ. அடுப்புல என்ன வச்சிருக்க இப்போ? இல்லை மாமா, மீராக்கு ஏதோ வேலை இருக்கு வரையணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அதான் அவள் ரூமில் நின்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி பிள்ளைக்கு நைட்டு தூக்கம் வரும்ல மாமா, அதான் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு வரலான்னு. நீங்கள் போய் படுங்க, நான் பிள்ளைக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு வந்து படுக்கிறேன். ஓ, அப்படியா? சரிம்மா, அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்து படு. நேரம் காலத்தோட படு. காலங்காத்தால திரும்பி 5 மணிக்கு எந்திரிப்ப. அப்புறம் சரியா தூக்கம் இல்லைன்னு தலை சுத்தல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தல, சொல்றத செய்யு. சீக்கிரமா வந்து படு. சரிங்க மாமா, நீங்கள் போய் படுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி. மீரா, சொல்லுங்கம்மா. இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும்? அவ்வளோதாம்மா, முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் சின்ன சின்ன வேலை இருக்கு, அது மட்டும் முடிச்சா முடிஞ்சது. அப்படியா? சரி சரி, இந்தா உனக்கு பாரு சூடாக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்கம்மா, வச்சுட்டு போங்க. என்னம்மா மீரா, காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு வர, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா இங்கே வந்தும் ஏதோ வரைகிறது, அந்த கடைக்கு கொடுக்க போகிறேன், ஏதோ எக்ஸிபிஷனுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்க. ஏம்மா இப்படி உடம்ப போட்டு வருத்திக்கிற? நல்லா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானே? வயசு பிள்ளை இப்படி இருந்தால் எப்படிம்மா? அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் இது செய்கிறது தானே, அதுவும் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுறேன். அப்புறம் என்னம்மா எனக்கு இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிதாம்மா செய்கிறேன். இது செய்கிறப்போ மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்னு தெரியுமா? அதனால தாம்மா செய்கிறேன். நான் செஞ்சுட்டு படுத்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி நிறைய கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆசைப்பட்டு செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக இருக்கும்மா, ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும்மா. செய்கிற வேலையை சந்தோஷப்பட்டு செய்யணும், நான் அப்படி தான் செய்கிறேன். சரிடா, நேரங்காலத்தில் முடிச்சுட்டு போய் தூங்கு. சரிங்கம்மா. கோபாலே, போன காரியம் என்னப்பா ஆச்சு? சொல்ல சொல்ல கேட்காம ஜாதகத்தை கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விட்டீங்க. தரகரை பார்த்து கொடுத்துட்டு தாமா வந்திருக்கோம். அது நல்ல ஜாதகமா அமைஞ்சா சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரிப்பா, வயசாயிட்டே போதில்லப்பா, காலங்காலத்துல நடக்கிறதெல்லாம் நடக்கணும். அவனுக்கு அப்புறமும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதனால தான்ப்பா. கரெக்டு தாம்மா, அதான் நீங்க சொன்னா சரியா இருக்குமேனு போயிட்டு வந்துட்டோம். அண்ணே, அண்ணே. யாருப்பா? உள்ள வாங்க. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ராமசாமி, வாப்பா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. உட்காருப்பா. இல்லம்மா, பரவாயில்ல. என்ன ராமசாமி, உட்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன குடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணே. சரிப்பா, என்ன சொல்லு. ஏதோ விஷயம் இல்லாமலாம் கண்டிப்பா வீட்டுக்கு வர மாட்டேன், என்ன விஷயம்ப்பா? அண்ணே, அது உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்ன ராமசாமி, இவ்வளவு தூரம் ஏதோ கேட்கணும்னு வந்துட்ட, என்னன்னு கேளு. அண்ணே, அது ஒன்றும் இல்லை. எனக்கும் வயசு புள்ள இருக்கா, அவளுக்கும் கல்யாண காட்சி பார்க்கணும்ல, கொஞ்சம் காசு சேர்த்தணும்னு நினைக்கிறேன். அதனால ஏதாச்சும் நிலம் குத்தகைக்கு கிடைச்சா எடுத்து செய்யலான்னு பார்க்குறேன். அதான். சரி, சந்தோஷமா செய்ப்பா. அதானே, ஆனா நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் விவசாயம் தான் பண்றாங்க, குத்தகைக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கல்லண்ணே. முடிஞ்சாலும் முடியலனாலும் ஆளை வச்சு தான் பார்த்துக்கிறாங்க. ஆனா நம்ம நிலம் கிழக்கால ஒரு 5 ஏக்கரா இருக்குல்லண்ணே, அதுதான் எதுவுமே பண்ணாம சும்மா தானே வச்சிருக்கீங்க. அந்த நிலத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கலான்னு பார்க்குறேன்.
ராமசாமி, அண்ணே, என்ன ராமசாமி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி வந்து என்கிட்ட கேட்டா? என்கிட்ட நேரடியாவே நீ கேட்டிருக்கலாம். நாங்க பண்ணையம் பண்ற நிலத்திலேயே ஏதாச்சும் ஒரு 5 ஏக்கரா கொடுங்கண்ணே, நானும் பண்றேன்னு நீ சொல்லியிருந்தா நான் தாராளமா கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு கிழக்கால இருக்க அந்த நிலத்தை கேக்குற? உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல அந்த நிலத்தை நான் ஏன் எதுவுமே பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்கேன்னு. அண்ணே, இங்க பாரு ராமசாமி, இப்ப என்ன, உனக்கு 5 ஏக்கரா குத்தகைக்கு வேணும் அவ்வளவுதானே? இந்த அறுவடை முடியட்டும், அதுக்கப்புறம் எங்க பங்குல இருந்து உனக்கு 5 ஏக்கரா கொடுக்குறோம், நீ தாராளமா பண்ணிக்கோ. ஆனா அந்த நிலத்தை கேட்காத. இவ்வளவு பண்ணையம் பண்ற எங்களுக்கு அந்த நிலத்தை கவனிக்கிறதா கஷ்டம் இருந்தாலும் அதுல இருந்து 1 ரூபாய் கூட எங்களுக்கு வேண்டாம். அது வேண்டவே வேண்டாம் தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க எப்ப வந்து கேட்டாலும் அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதனால அது எங்களுக்கு தேவையே இல்ல. மன்னிச்சிடுங்கண்ணே. நீங்க இன்னும் இவ்ளோ கோவத்தோட இருப்பீங்கன்னு நிஜமா நான் நினைக்கலண்ணே. இத்தனை வருஷத்துல கொஞ்சமாச்சும் உங்க கோவம் குறைஞ்சிருக்கும். இப்போ அந்த நிலத்தை கேட்டா நீங்க கொடுப்பீங்களோன்னு ஒரு எண்ணத்துல தானே வந்தேன். இருந்தாலும் சரிங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேற எங்கேயாச்சும் பாக்குறேண்ணே. இங்க பாரு ராமசாமி, நீ என்கிட்ட எது வேணும்னாலும் உரிமையா கேட்கலாம். நான் சொன்னதுதான். உனக்கு என்ன, 5 ஏக்கரா குத்தகைக்கு வேணும் அவ்வளவுதானே? இந்த அறுவடை வரையும் பொறுத்துக்கோ, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். ஆனா அந்த நிலத்தை மட்டும் கேட்காத. உரிமையானவங்க வந்து கேட்கிறப்போ கண்டிப்பா அவங்க மூஞ்சில விட்டுடுன்னு தான் அப்படியே வச்சிருக்கேன். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுண்ணே, இன்னும் உங்க கோவம் கொஞ்சம் கூட குறையாம இருந்தா எப்படிண்ணே? என்னதான் இருந்தாலும் அவங்க ராமசாமி, எத்தனை வருஷம் ஆனாலும் அவ கொடுத்துட்டு போன வழிய மட்டும் எங்களால மறக்கவே முடியாது. யார் மறந்தாலும் சரி, யாரு மன்னிச்சாலும் சரி, என்னால என்னைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என்னைக்கும் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். அண்ணே, மன்னிச்சிடுங்கண்ணே. நான் உங்க கோவம் குறைஞ்சிருக்குமோன்னு தான் கேட்டுட்டேன். சரிங்கண்ணே, அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேண்ணே. சரி. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அம்மா, போயிட்டு வரேம்மா. சரிப்பா. இத்தனை வருஷமா மறக்கணும்னு நினைக்கிறத யாராச்சும் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. பாண்டியா, என்னப்பா இதெல்லாம்? கொஞ்சமாச்சும் இவன் கோபம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கான். எப்பவுமே அண்ணா ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுல நியாயம் கண்டிப்பா இருக்கும். இங்க பாருங்கம்மா, நான் வேணா இப்ப எதையும் அதை பத்தி பேசாம இருக்கேன்னா அதுக்காக எனக்கு கோவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அண்ணா மாதிரி நான் வெளிக்காட்டாம இருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா அவரை மாதிரி நானும் வெளிக்காட்டினா நீங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்கம்மா. அதை பத்தி இனிமே யாருமே பேசாதீங்க. அண்ணாக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாருல, சொல்ல போனா எனக்குமே பேச பிடிக்கல. சார், டிட் யூ கால் மீ? எஸ் ஜான். சொல்லுங்க சார். உங்க டீமுக்கு விஆர் ஜுவல்லர்ஸோட டிசைன்ஸ் தானே அலோகேட் பண்ணிருக்கு. எஸ் சார். அவங்க எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாங்க? கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட்? சார், ஒவ்வொரு மாடல்லையுமே 5 டிசைன்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் சிம்பிள் நெக்லஸ் அண்ட் ரிங்ஸ் தனியாக கேட்டிருக்காங்க, இயரிங்ஸ், அப்புறம் பேங்கிள்ஸ் அண்ட் லாங் ஆரம் கேட்டிருக்காங்க சார். அதில் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஜுவல்லர்ஸில் அங்கங்கே சிம்பிள் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியும் கேட்டிருக்காங்க சார். அண்ட் டிசைன் ஷுட் பி எலகண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. நீங்க கொடுத்திருக்க டிசைன்ஸ் 2 ஓகே, பட் மீதி இருக்க 5 டிசைன்ஸுமே நாட் ஓகே. நம்மளை நம்பி ஒரு கிளைண்ட் திரும்ப திரும்ப வராங்க அப்படின்னா நம்மளோட டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட டிசைன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கனால தான் அகைன் அண்ட் அகைன் நம்ம கிட்டே வராங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எஸ் சார், ஐ நோ தட். அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீட் அண்ட் கிளியர் இமேஜஸ் நம்ம கொடுக்கணும் தானே. ஸோ இப்போ நீங்க அனுப்புனதுல நான் அந்த டிசைன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சரி பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணோம். ஓகே சார். When is the submission date? ஸோ மண்டே. சாட்டர்டே சண்டே 2 days லீவு. ஸோ மண்டே எப்படி சப்மிட் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சுட்டு தான் போகணும். ஓகே சார். யூ கேன் கோ நவ். ஹலோ. ஹலோ கார்த்திக், ஐம் பிரேம். ஹாய் பிரேம், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க. ஆமா கார்த்திக், கொஞ்ச நாளா எங்களால எங்கேயுமே ஆர்ட் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண முடியல. ஆனா இப்போ கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். வாட்? எஸ் கார்த்திக், எங்க சைடு இந்த ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் பிரேம். எங்கன்னு சொல்லுங்க, எந்த டேட்? கண்டிப்பா நான் வந்துருவேன்.
கம்மிங் ஏப்ரல் 1st. ஓ, இன்னும் 1 வீக் கூட இல்ல. ஆமா கார்த்திக், ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் யார் யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அவங்களோட சப்மிஷன் டேட் இன்னும் 2 டேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் தானே நாம எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓ வாவ், பிரேம், அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆர்டிஸ்ட். ஐ நோ கார்த்திக், நீங்க அங்கதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ நான் கண்டிப்பா வந்துடுறேன். யூ வெல்கம். ஓகே கார்த்திக், நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ நம்ம நேர்ல தான் மீட் பண்ண போறோம்ல, அப்போ பேசலாம். ஓகே, பாய். வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்மளோட மனதை பறித்தால் 5th எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், மனதை பறித்தால் எபிசோட் மண்டே டு ஃப்ரைடே தான் வரும்னு. நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ 2 நாள் கண்டிப்பாக வீடியோ வராது. திரும்பவும் அடுத்த எபிசோட் மண்டே உங்கள் எல்லாரையுமே நாங்கள் பார்க்க வரோம். 2 நாள் வீடியோ வராதனால யாரும் நம்ம வீடியோஸை மறந்துடாதீங்க. மண்டே கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் வரும். ஸோ உங்கள் எல்லாரையுமே நாங்கள் மண்டே பார்க்குறோம். பாய்.